சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை இந்த நிகழ்ச்சியில் நம்மளை சந்திக்க வந்திருக்கிறது ஒரு தம்பதிக. அவங்க 17 வருஷம் ஒன்றா வாழ்ந்திருக்காங்க. இந்த 17 வருஷத்தில் அவர் பண்ண பல கொடுமைகளை, துரோகங்களை அந்த பொண்ணு பொறுத்து வாழ்ந்திருக்கா. இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு அவள் ஒரு முடிவு எடுத்திருக்கா. அவள் ஏன் இந்த முடிவு எடுத்தா நிகழ்ச்சியில் பார்க்கலாம். உங்கள் பேருமா? மங்கேஸ்வரி. மங்கேஸ்வரி. எங்கேருந்து வரீங்க? கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி, இலங்கை அகதி மாமன் இருக்கும். எவ்வளோ நாளாச்சுமா இங்கே வந்துட்டு? இப்போ 5 வருஷம் கிட்ட. அது 2008 வந்தேன் நாங்கள். எங்கே இருந்தீங்க? இலங்கையில் வவுனியாவில். அங்கேயே கல்யாணம் பண்ணி 3 குழந்தைகளோடு தான் இங்கே வந்தேன் நாங்கள். குழந்தைங்களுக்கு எவ்வளோ வயசு இருந்தது வரும்போது? வரும்போது கடைசி பையனுக்கு 1.5 வயசு. எப்படி வந்தீங்கம்மா? போட்டால் தான் வந்தேன் நாங்கள். அங்கே நிறைய பிரச்சனை, வன்சல் காரணத்தால் இடம்பெயர்ந்து எல்லா இடத்துலையும் போய் நாங்கள் 9ஆம் ஆண்டு வரையும் தான் படிச்சிருக்கேன். ஆனால் 12 ஸ்கூலில் படிச்சிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை. 9 கிளாஸ் வரை தான் படிச்சிருக்கீங்க, ஆனால் 12 ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க. 12 ஸ்கூலில் படிச்சிருக்கேன். ரெண்டாவது வன்சல் காரணத்தினால ஒரு இடத்துல போய் இருப்போம், பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே வேறு இடத்துல போய் படிக்கிறது. எத்தனை வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? எனக்கு 15 வயசும் 4 மாசமும் நான் வேற கல்யாணம் பண்ணிக்குவேன். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்பா அம்மா? அப்பா வந்து ஆஸ்மா வருத்தத்தால் இறந்துட்டாரு. இப்போ 22 நாளில் எங்களோட அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி எங்களோட அம்மா சாப்பிடாம இறந்துட்டாங்க. நீங்க எவ்வளோ அக்கா தங்கச்சிங்க? எங்களில் 10 சகோதரங்க. 2 பேர் இறந்துட்டாங்க, 8 பேர் இருக்காங்க. ஆனா நான் இவரை கல்யாணம் பண்ணினதுல இருந்து அவங்க கூட போறது வர்றது தொடர்பு எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கம்மா? அவங்களெல்லாம் இலங்கையில தான் இருக்காங்க. வன்சலுக்கால எல்லா இடத்துலயும் போய் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. எனக்கு இதுவரையும் தெரியாது எங்க இருந்தாங்கன்ட்டு. ஆனா இலங்கைக்கு இந்தியா வந்த பிறகு ஒவ்வொரு ஆளாக ஃபோன் பண்ணி இப்ப பேசுறாங்க. எப்படி அவங்களுக்கு தெரியும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு? நான்டா இலங்கைக்கு வந்த நேரம் எங்களுக்கு பக்கத்துல இருந்தார்கள். அவங்க இலங்கைக்கு போயிருக்காங்க. அவங்க கையில கடிதங்கள் கொடுத்து அனுப்பி விட்டுருந்தேன். அப்படி நான் இந்தியாவில இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடிதம் மட்டும் கொடுத்து விட்டுருக்கேன். ஆனா வீட்டுகளுக்கெல்லாம் போறது கிடையாது. இப்ப அவங்க ஒரு ஆளுக்கு போன் நம்பர் கிடைச்சிருந்தா அவங்களா எல்லாருமே கொடுத்து இப்ப எனக்கு போன் பண்ணி பேசிக்குவேன். போன் பண்ணி இப்ப என்ன பிரச்சனைமா உங்களுக்கு? பிரச்சனைடா, இலங்கையில இருந்து நான் சின்ன வயசுல இருந்தே பிரச்சனை தான் மேடம். என்னன்னா நான் பிறந்ததுல இருந்து வன்சல காரணத்தால இடம்பெயர்ந்து அந்த பிரச்சனையில இருந்தேன். அதோட 14 வயசுல எங்களோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அது பூரா சகோதரங்க யாருமே இல்லை. நானும் தம்பியாக 2 பேரும் தனியா இருந்தாங்க. அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்ற கவலையில இருக்கும்போது இவங்க அன்பா பேசினாங்க. அப்ப நானும் இவரோட நல்லா பழகிட்டேன். 1 வருஷம் தான் இவரை லவ் பண்ணினேன். அப்ப இவர் சொன்னாரு, எனக்கு வரதட்சணை எதுவுமே வேணாம், நீங்க மட்டும் வந்தா போதும் அப்படின்னு சொல்லி என்ன லவ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. அப்போ எங்களோட தம்பியாக்கு 2 பேரை விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். தம்பியாக்கு 2 பேர் என்னென்னா எங்கள் அம்மா இறக்கும் போது சொன்னாங்க, நான் இறந்துட்டேன்டா, தம்பியாக்கு 2 பேரை கை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் சொன்னேன், நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், தம்பியாக்கு 2 பேரும் சின்னாக்களாக இருக்காங்க, அவங்கள படிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ உங்களுக்கு 2 தம்பிங்க, தங்கச்சிங்க கிடையாது? தங்கச்சிங்க கிடையாது. இப்போ அம்மா அப்படி சொன்னாங்க, அதனால தம்பியாக்கு 2 பேரை வச்சு கவலைப்படாதீங்க, நான் தம்பியாக்கு 2 பேரை கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன வயசு இருந்தது உங்க தம்பிங்களுக்கு? ஒரு ஆளுக்கு 8 வயசு, ஒரு ஆளுக்கு 10 வயசு.
அப்போ கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தாரு. ஒரு கொஞ்ச நாள் வச்சிருக்கும் போது அவங்களோட அம்மாங்கெல்லாம் சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தால் அவங்களோட அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது, டெய்லி சண்டை பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும். ஏன்னா இவர் அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து பொண்டாட்டிய பேருக்கு பேச்சு கேட்குறான், எங்கூட பேருக்கு கேட்குறான் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுவாங்களாம். அதனால என்னென்னு சொன்னாண்டா இவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, நாங்கள் சந்தோஷமாக இருந்தா நான் சும்மா சும்மா உங்களை திட்டுவேன், அதை நீங்கள் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ, அப்ப அம்மாக்கு நீங்க சந்தோஷமா இருந்தா பிடிக்காதுங்கிறதுக்காக உங்களை திட்டுற மாதிரி நடிப்பாரு. ஆனால் நைட்டில் அம்மா இல்லாத நேரம்லாம் நல்லா பேசுவார். அப்போ நான் நினைச்சேன் சும்மா தான் பேசுகிறாரு அக்கட நினைச்சிட்டு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 பிள்ளைகள் பிறகு மட்டும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் அடிப்பார். ஆனால் இருந்துட்டு ஓரளவு தான் பிரச்சனையாக இருந்தார். உங்க தம்பிங்க உங்க கூட தான் இருந்தாரு? எங்க கூட தான் என்னோட. ஆனால் கனநாள் இருக்கல மேடம், கொஞ்ச நாள்லயே எங்களோட தம்பிக்கு இவருக்கும் என்ன சொல்லுவார், கண்டும் மாடையும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா பேசுவாங்க. என்னென்னா எங்களோட தம்பி அங்கே 2 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி, பசுவும் கண்டும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி திட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களோட தம்பி அக்கா 2 பேரை, ஒரு தம்பியை கொண்டே ஹாஸ்டலில் படிக்க வச்சுட்டேன். மற்ற தம்பி வந்து ஒரு தோட்ட வேலை செய்கிறதுக்காண்டி போயிட்டார். அவர் 1500 ரூபா சம்பளத்துக்கு போய் வேலை செஞ்சார். வேலை செஞ்சு கொண்டு கொடுத்தாங்க. ஆனால் அவரை ஒரு 6 மாதம் கிட்ட தான் நான் வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கல. ஆனால் இப்போ சொல்கிறாரு என்னென்னா, தம்பியாக்கு 2 பேரையும் கஷ்டப்பட்டு வளர்த்து விட்டேன், அவங்க எதுவும் பண்ணுறாங்கல்ல பேசுகிறாங்கல்ல, எனக்கு எதுவும் வரதட்சணை கொடுக்குறது இல்லை கிடையாது. அப்புறம் 2வது பிள்ளை வந்து 1 வயசில் சொன்னார், நீ எனக்கு 1 லட்சம் ரூபா பணம் தேவை, எனக்கு எப்படியாவது மாறித்தாண்ட. எனக்கு யாருமே இல்லை மேடம் 1 லட்சம் ரூபா பணம் மாறுறது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், என்ன செய்யலாம் அப்படின்னு, ஆக்களெல்லாம் வெளிநாடு போகிறாங்க, நீ போய் வெளிநாட்டில் போய் உழைச்சி கொண்டு வா அப்படின்னு சொன்னார். சரி என்று 1 வயசு பிள்ளை பாலெல்லாம் மறக்க வச்சுட்டு வெளிநாடு போகன்னா, எங்களை பக்கத்து வீட்டில் ஒரு மனுஷி இருந்தாங்க. அந்த லேடி என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களோட செயின் அடை வச்சு எனக்கு காசு தந்தாங்க, பணம் தந்தாங்க, கொண்டு போய் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த வந்து திருப்பி தாங்கண்டு. நானும் அவங்க உதவி தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு போயிட்டேன். ஆனால் உதவி பண்ணலை. அவங்க கல்யாணம் ஆகாதவங்க, வயசும் இவரை விட அதிகமான வயசு. ஆனால் இவருக்கும் அவங்களுக்கும் நெருங்கிய தப்பான உறவு இருக்கிறதுன்றது எனக்கு தெரியாது. அவங்க அப்படி தப்பாக இருந்துக்கிட்டா நான் கண்டுபிடிச்சிருவேன்றதுக்காண்டி தான் என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எந்த நாட்டுக்கு போனீங்க? சவுதி, லெபனானுக்கு போனேன் ஃபர்ஸ்ட்டு. அங்கே போய் வீட்டு வேலை செஞ்சீங்களா? வீட்டு வேலை செய்வோம். அங்கே போனோன்னு எனக்கு இந்த பிள்ளைகள் 2 யோசனையே தான் இருக்கும். அழுது பாத்திரம் கழுவுறது, லெட்டின் கழுவுறது, எல்லா வேலை செய்யும் போது கூட இந்த பிள்ளைகள் என்ன செய்தோன்னு நினைச்சு தான் வேலை செஞ்சேன். அப்படி செஞ்சு காசெல்லாம் அனுப்பின பிறகு எவ்வளோ சம்பளம் இருந்தது உங்களுக்குமா? எனக்கு அதை 400 ரியால் கொடுப்பாங்க. 400 ரியாலுங்கிறது 40,000 ரூபாய். ஆனால் இலங்கையில் 20,000 சொல்கிறாரு. ஆனால் எனக்கு தெரியல எவ்வளோ பணம் வந்து. ஆனால் அனுப்பி விட்டு நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், பிள்ளைகளை நான் வச்சிருக்கேன், அம்மாங்க தான் நான் சொன்னேன்னா அம்மா வீட்டில் விட்டுருக்கேன், நீங்கள் வேலைக்கு போய் பிள்ளைகளுக்கு மாவு செலவுக்கு எடுங்க, நான் உழைக்கிற காசு அந்த 1 லட்சம் ரூபா யாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னீங்க, அதை கொடுத்துட்டு வீட்டு வேலை கொஞ்சம் பார்க்கணும், அதை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எத்தனை வருஷம் இருந்தீங்க அங்கே? 2 வருஷம் இருந்தேன். 2 வருஷம். மாசம் 40,000 ரூபாய் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனா இவர் சொல்றாரு அவ்வளவு வரல, 20,000 ரூபாய் தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த காசை எடுத்துட்டு பிள்ளைக்கு எந்த விதமே செய்யல. அப்ப இவர் அவங்களோட அம்மா கூட சண்டை, அவங்க அம்மா சகோதரங்களோட எல்லாம் நல்லா பேசிக்க மாட்டாரு, அவங்க கூட அடிக்கடி சண்டை போட்டுக்குவாரு. சண்டை போட்டுட்டு இவருக்கு அந்த மனசையை விட்டுட்டு வேற ஒரு பிள்ளை எங்க சின்ன பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுவாரு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, என்னென்ன நல்லா என்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. பண்ணி கொடுத்துட்டு சொன்னார் என்னண்டா, இவர் அம்மா கூட சண்டை போட்டுட்டு அந்த எந்த பிள்ளைகள் 2 எடுத்துட்டு போய் அவங்களோட வீட்டில் விட்டாரு. ஃபோன் பண்ணாமல் வந்துட்டேன் மேடம். எத்தனை வருஷம்? 2 வருஷத்துல. அதனால சவுதிக்கு போகலான்னு சொல்ல, அங்கே போகலாம் திடீர்னு இலங்கைக்கே போங்கம்மா, போயிட்டு திரும்பி வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. டிக்கெட்டில் தான் வந்தேன் நான். அப்போ நான் நினச்சிட்டு இருந்தேன், இனி பிள்ளைகளை விட்டு போகக்கூடாது, நீ வீட்டில் இருந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நைட்டு வந்தேன். வந்து பார்த்தா பிள்ளைகள் 2 பார்க்க முடியாது, ஒரு கறி துணி மாதிரி உடுப்பை போட்டுட்டு பிள்ளைகள் 2 இருந்து அதை எனக்கு பார்க்க முடியல. சரி, அந்த துணியோட இருந்தது, அந்த துணியோட வச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், அங்கேருந்து மாடலாக ரெஸ்ட் கொண்டு வந்தோன்னா அந்த புள்ள சொல்லுது, இதெல்லாம் கட்ட உடுப்பெல்லாம் போடக்கூடாது, 3-4 வயசு பிள்ளை தான், ஆனால் அந்த உடுப்பெல்லாம் போடக்கூடாது பிள்ளைக்கு, இது என்ன குண்டி காட்டுற உடுப்பா அப்படின்னு சொல்லி பேசி நான் கொண்டு வர உடுப்பெல்லாம் போட விட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கும் இந்த பிள்ளைக்கும் ஒரே கலரில் துணி வாங்கி தைச்சி வைப்பாங்க. ஆனால் இந்த புள்ள வந்து காலையிலையும் பண்ணு எடுத்துகிட்டு போவான் பள்ளிக்கூடத்துக்கு, மதியமும் பண்ணு எடுத்துகிட்டு தான் போவான் ஸ்கூலுக்கு. ஆனால் அவாக்கு அந்த இவர் கொண்டு போய் விட்ட இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது 13 வயசுண்டு. ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து சாப்பாடு வந்து கடையில் ஹோட்டலில் செட் பண்ணி வச்சுருக்காரு. மாதம் நான் காசு தந்துடுவேன், இவருக்கு காலை சாப்பாடு மதிய சாப்பாடும் கொடுத்துருங்க.
அப்போ உங்க குழந்தைங்கள சரியா கவனிக்கல. சரியா கவனிக்கல. நீங்க அனுப்பின காசுல நீங்க ஏதாவது சேமிச்சீங்களா? அங்க இல்ல madam. சேமிச்சீங்களா? இல்ல மொத்தம் இங்க மொத்த அனுப்பிடுவீங்க? காசு முதல் முறை போன 2 வருஷ காசு முழு எல்லாத்தையும் அனுப்பி விட்டேன். நைட்டு வந்தா கந்த துணியோட எனக்கு பார்க்கவே வயிறெல்லாம் பத்திட்டு இருந்துச்சு. நான் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பணம் அனுப்பி என் பிள்ளை நல்லா இருக்கல மேடம். சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னா ஆடி மாசம் போகக்கூடாது, இங்கே இருங்க, அவங்களோட வீட்டுல இருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு 1 மாசம் அவங்களோட வீட்டுல இருந்துட்டு நான் சொன்னேன் எங்கேயும் வீட்டை விட்டு. யாரு வீட்ல? மாமியார் வீட்ல? மாமியார் வீட்டுல கிடையாது, இவர் அந்த ஒரு பொண்ணு அங்க அவங்களோட வீட்டுல கொண்டு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நான் திருப்பி வெளிநாடு போறேன், பிள்ளையில கொண்டு மாமி வீட்டுல விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப மாமி சொன்னாங்க இவன் சண்டை போட்டுட்டு வாங்கிட்டு போயிடுவான் அம்மா பிள்ளையில, நீங்க எழுதி தந்துட்டு போங்க, நான் வெளிநாடு போயிட்டு வர வரையும் பிள்ளைல உங்கள்கிட்ட தான் பொறுப்புன்னு சொல்லி எழுதித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் எழுதி கொடுத்துட்டு போயிட்டேன். ஆனா நான் கொடுத்துட்டு போக முன்னாடியே இருக்கேன், நான் மாமி வீட்டு ஒரு நாள் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிள்ளைல அவங்கள வீட்டுல விட்டுட்டு போயிட்டேன் மேடம். வந்து கேட்குறேன் அந்த தாயிட்டையும் மகள்கிட்டையும் கேட்குறேன், மாமியார் தான் சொல்லி அவங்க அப்போ நான் சொன்னேன் அம்மா எங்கம்மா வனிதா கரணையும் காணல அப்படின்னு. அங்காலதான் விளையாடுவாங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. தேடுறேன் கிணறுலாம் தேடுறேன் மேடம், அரை ஏக்கர் காணியும் தேடுறேன். அந்த பிள்ளையில எங்க போயிட்டு தேடி பார்க்க அங்கால பக்கத்துல இவர் ஒரு காணி எடுத்திருக்காரு, இவங்களோட வீட்டுக்கு போய் வரதுக்கு லேசா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு காணி எடுத்திருக்காரு 7000 ரூபாய்க்கு. அந்த காணியில காடெல்லாம் வெட்டி எரிச்சு வச்சிருக்காங்க. அதுல போய் சொன்னாங்களாம் பிறகு எடுத்துட்டு வர சொல்லி. சின்ன பிள்ளைகள் 2 போயிட்டு பிறகு அதுவும் காஞ்ச பிறகு எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்ப தேடி தேடி பார்த்துருக்காங்க, இவங்க காஞ்ச பிறகு இல்லைண்டு கறிய உடம்பெல்லாம் கறியை பூசிட்டு அழுக்கோட பிறகு தூக்கிட்டு வராங்க 12 மணி நேரத்துல. நான் வந்து தேடுறேன், அப்ப பிறகு எடுத்துட்டு கருவேப்பிலையை அஞ்சிட்டு வராங்க. ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க மேடம் என்ன பிள்ளைல. அதனால புறத்து மாமி வீட்டுல விட்டுட்டு என் பிள்ளை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு தான் திருப்பி வெளிநாடு போனேன். ஆனா இவர் அந்த பொம்பளையே வீட்டை கூட்டிட்டு இருந்து வச்சிருந்தாரு. எத்தனை வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டாரு அவளை. மாசமா இருக்காங்கன்னு நான் வெளிநாடுல இருந்து அனுப்ப இவங்க அபாசன் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு மாசமும். நீ மாமியார்ட்ட தானே விட்டுட்டு போனேன், அவங்களுக்கு தானே காசு கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு பேங்க் புத்தகம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி இவர்ட பேர்ல தான் காசு. அது எப்படிமா அப்படி நம்புவேங்க? ஒரு வாட்டி தான் எல்லாம் போச்சு, திருப்பி ஏன் அது பண்ண? அது பிறகு சரின்னு சொல்லி காசெல்லாம் அனுப்ப ஒரு கொஞ்சம் தான் அனுப்பினேன், அதிகமா அனுப்பல. அனுப்பின பணத்துல இவங்க அபாசன் பண்றதுதான் நான் வேலையும். ஒவ்வொரு முறையும் ஆக்களை பிள்ளைகள் போய் ஸ்கூல் உடுப்போட கொண்டு போய் அபாசன் பண்ணுவாங்களாம். அபாசன் பண்ணிட்டு அப்புறம் கடைசி அபாசன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த பொம்பளைய வீட்டையே கொண்டு வந்து வச்சுட்டாரு. நான் அங்கேருந்து வெளிநாட்டுல இருந்து வாரேன், பக்கத்து வீட்டில் கொண்டு போய் வச்சிருக்காரு. சரி அப்போ நான் வந்து சண்டை பிடிப்பேன்னு சொல்லி எங்களோட மாமி போயிட்டு அவங்களோட இவர்கிட்ட சித்தப்பா வீட்டில் போயிட்டு மருந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு. நான் சண்டை பிடிச்சிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட மாமி மருந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க, செய்வனை செஞ்சுட்டு வந்து வச்சிருக்காங்க. ஆனா நான் வந்து சண்டை எதுவுமே பிடிக்கல, சரின்னு பேசாம இருந்துட்டேன். ஒரு 4-5 நாள்ல அவக்கு பிரசவம்னு சொல்லி ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. நானும் அப்பயும் பாவம் தானே, சின்ன புள்ள 13 வயசு 14 வயசு தான். சரி அந்த புள்ள கத்துறது பாத்துட்டு இருக்கல, அது ஆஸ்பத்திரி. அந்த பொண்ணுக்கு 14 வயசா? ஆமா மேடம், 10ஆவதோ 9ஆவதோ படிச்சிட்டு இருந்தாங்க. உங்க புருஷன் கூட இருந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா அப்பா எல்லாம்? அவங்க அம்மா அப்பாவே கொண்டு விட்டாங்க. அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்க கொடுப்பேன், அவனும் தோட்டம் விவசாயம் எல்லாம் செய்யறான், அந்த பிள்ளை வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புது பணம் அனுப்புது, நான் அவனுக்கு 2ஆவதா கட்டி கொடுப்பேன் அப்படின்னு நைட்டே கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்களாம். அப்ப பிரசவத்துக்கு அந்த புள்ள அழுகுது. நான் சொல்றேன் போயிட்டு பாருங்க, பாவம் அந்த புள்ள அழுகுது, ஒரு ஆஸ்பத்திரிக்காவது கூட்டிட்டு போங்க, சின்ன புள்ள அப்படி அவங்க அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நானே சமைச்சு சாப்பாடை கொண்டு போய் கொடுங்க, கொண்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேடம். ஆனா அவங்க சொல்லிட்டாங்க புள்ள வேணான்னு சொல்லிட்டு வித்துட்டு வந்துட்டாங்க, பிள்ளைய ஆஸ்பத்திரியிலே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இனி அந்த இவனும் வேணாம் அந்த பிள்ளையும் வேணாம் அப்படின்னு சொல்லி, அது பூரா சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வந்துட்டேன். வந்தா நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். ஆனா சொல்றாரு என்னண்டா, நான் எத்தனை பொம்பளைகிட்ட போயிருக்கேன், எல்லாம் என் கூட வந்ததெல்லாம் பொம்பளைகள் தானே, அப்ப பொம்பளைகள் எல்லாரையும் பார்த்துருக்கேனா, எல்லா பொம்பளையும் தப்பானவ, நீ மட்டும் பத்தினியவான்னு சொல்லாத, இந்த பிள்ளைகள் 3 எனக்கு பிறந்ததா அப்படின்னு கேட்கிறாரு மேடம். அதுதான் என்னால தாங்க முடியும். ஒரு நேரம் சொல்லுவாரு மூத்த பிள்ளை தான் 2 பிள்ளை, 2ஆவது பிள்ளை அது வந்து அந்த பிள்ளை எந்த இல்லைன்னு சொல்லுவாரு. என்னண்டா அவருக்கு கோட்டை வெள்ளம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதுதான் தண்டை பிள்ளைன்னு சொல்லுவாரு. அப்படி பக்கத்துல போயிருந்தா அந்த தண்டை பிள்ளைன்னு சொல்லுவாரு. இப்படியே சொல்லி பிள்ளைகள் மனசு பாதிச்சு போயிடும்னு சொல்லிதான் சிஸ்டரோட கதைச்சு நான் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டேன். இப்ப 2 பிள்ளை. இந்த சம்பவம் சொன்னீங்கல்ல, அந்த 15 வயசு குழந்தை புள்ள பெத்தது எல்லாம் அது எங்க? அதெல்லாம் இலங்கையில. அதுக்கப்புறம் அந்த புள்ள எங்க?
அந்த பிள்ளைய அவங்க ஆசத்திலே விட்டுட்டு வந்துட்டாங்களாம். பிள்ளைகள் இல்லாத ஆட்களுக்கு கொடுத்துட்டு வந்து அந்த பிள்ளைக்கு இப்போ பள்ளிக்கூடம் திருப்பி பள்ளிக்கூடம் போய் 10ஆவதெல்லாம் படிச்சு இப்போ கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைய அங்கே கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இவர் நெடுகாலம் இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. அப்ப மாமி சொன்னாங்க இந்தியாவுக்கு கூட்டிட்டு போங்க தெரிஞ்சிருவான், இனி நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி மாமி சொன்னாங்க. அதோட நானும் கூட்டிட்டு வந்து நம்பி கூட்டிட்டு வந்தேன் இங்க. ஆனா இங்க கூட்டிட்டு வந்த பிறகு அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் மாரோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் மாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது, ஃப்ரெண்ட்ஸ் மாரை வீட்டுல வச்சு இப்ப எனக்கு 12 வயசு புள்ள ஒன்று இருக்கு, பொம்பளை பிள்ளை. ஆனா அந்த புள்ள நைட்ல சாப்பாடு கொண்டே கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க குடிச்சிட்டு பிறண்டு கிடப்பாங்க. அவங்களுக்கு அவங்களாம் நான் சொன்னேன் இப்படி பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டுல இப்படி குடிச்சிட்டு தண்டலாமான்னு. நான் உயிர் போக மட்டும் நான் இப்படித்தான் பண்ணுவேன், பிள்ளைகள் வளர்ந்தன்றது நான் பார்க்க மாட்டேன், நான் தண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் உழைக்கிறத எப்ப நிறுத்துறேனோ அப்பதான் நான் குடிய நிறுத்துவேன், நான் இதென்ன மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நீங்க என்ன வேலை பண்றீங்க? நான் வேலைக்கு எதுவும் போறல மேடம், பிள்ளைகளை பார்த்துட்டு வீட்டுலதான் இருக்கு. அப்ப யாரு உங்களுக்கு சாப்பாடு போடுறது? இவர் உழைச்சு கொண்டு சம்பள காசெல்லாம் கொண்டு தருவார் மேடம். 500 ரூபாண்டான எவ்வளவு சம்பள காசு அவருக்கு தேவையானதை எடுத்துட்டு தருவார் மேடம். ஆனா சம்பளம் என்ன வேலை செய்யறாரு? பைப் லைன் வேலைக்கு தான் போவாரு. அப்ப டெய்லி எவ்வளவு சம்பளம் இருக்கும்? அது 500 ரூபா 300 ரூபா. அப்ப அவருக்கு தேவையானதை எடுத்துட்டு மிச்ச காசை தந்துருவாரு. மத்தபடி வேற தொடர்பு ஒண்ணும் இல்ல இப்போ? ஆனா இவர் சொல்றாரு என்னண்டா, இப்ப சொல்றாரு தனக்கு 100 ரூபா கொடுத்தா போயிட்டு வர தெரியும், போயிட்டு வருவேன், நான் எத்தனை பொம்பளையில கூட போயிட்டு வருவேன், எனக்கு 100 ரூபா பணம் போதும், 100 ரூபா கொடுத்தா நான் போயிட்டு நான் சந்தோஷமா போய் இருந்துட்டு வருவேன். ஆனா என் கூட வாரதெல்லாம் பொம்பளை தானே, அது பொம்பளைனால நீயும் பொம்பளை நாடகத்துல அந்த வில்லி கரெக்டா வர நந்தினின்னு சொல்லி வராங்க மேடம், தப்பா நடந்துக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி அது பொம்பளை அதே மாதிரிதான் நான் சொல்றேன் மேடம். என்னால தாங்கிக்க முடியாத காரணம், நான் 14 வயசுல இவரை லவ் பண்ணி நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். என்னையே இந்த கேரக்டரை பற்றி சந்தேகப்பட்டது, அதனாலதான் எனக்கு தாங்க முடியல. என் பிள்ளைகள் 3 இவர பிள்ளைல அப்படின்றது சந்தேகமா இருக்கான் எனக்கு. இப்ப எங்க இருக்காரு உங்க வீட்டுக்காரர்? இதுதான் வந்து உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசி பாப்போமா? பேசி உங்க பேரு? ரவிச்சந்திரன். சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க உங்க ஒய்ஃபோட? சந்தோஷமான சில நேரத்துகளில் நான் வேலை வீடும் சண்டை போடுவேன், பிறகு வந்து பிரச்சனைலாம் இருந்துடும், பேசாமல் 2 மணி நேரம் பேசாமல் இருப்பேன். பிறகு ஏதாவது நான் கேட்குறது செய்து கொடுக்கணும்னா சும்மா சண்டையை போட்டுருவேன், அவ்வளவுதான். அது எல்லார் வீட்லயும் இருக்கிறது தானே, ஒருத்தருக்கு சண்டை போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான். மற்றபடி நீங்க அவங்க மேல சந்தேகப்படுறீங்க, தப்பா பேசுறீங்க, சந்தேகம்னா அப்படி தப்பாக போகிறாங்க தப்பாக வாராங்கலாம் நான் நினச்சி பேசுறது இல்லை, சும்மா கோவத்தில் பேசுவேன். எங்கே தான் நீ போகிறா, நான் வாரேன், இல்லை எங்கே தான் போகிறா, இங்கே தான் வாரா, நீ வீடு தங்குறல ஆச்சரா போச்சரா அவட தான் போகிறா அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டு கத்துவேன். ஏன்னா வேலை செய்யிட்டு வந்தோன்னே ஒரு கோட்டை வந்து குடிக்கிறது உண்மை தான், நான் குடிப்பேன். குடிச்சிட்டு சத்தம் போட்டு கத்தி பேசாமல் படுத்துருவேன். விடியாலையும் பேசுவேன், என்ன பேசாமல் இருக்குது, சாப்பாடு என்ன, டீ வைக்கிறியா எதுவும் வைக்கிறியான்னு கேட்டுட்டு சாப்பாடு இல்லையான்னு கேட்பேன். இருக்குன்னா இருக்குன்னுவாங்க, இல்லைன்னா சொல்லுவாங்க எனக்கு உடம்பு சொல்ல சமைச்சிருக்கு உரிய எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு. நானே போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். சாயந்தரம் வந்து நானாக பேசுவேன், 2 நாளைக்கு பேசாமல் இருந்தாலும் நான் 3 நாள் நானாக பேசுவேன். நான் வந்து உண்மையிலே சந்தேகப்பட்டு பேசுகிறதில்ல, இப்படி போகிற இன்னொரு போனேன்னு நான் பேசுகிறதில்ல, நான் பார்த்தேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கோவத்தில் பேசுகிற நான் உண்மையாக பேசணும், ஏன் இல்லைன்னு சொல்லலை. கோவத்தில் எனக்கு சரியான கோவம் வரும். ஏன்னா அந்த கை கால் வேலை செய்கிற வரைக்கும் சரியான அந்த கொத்தி வேலைலாம் வீட்டுக்கே வருவேன். எப்படா அந்த கையை அறுத்து வீசுகிற வேலை தான் வருவேன் வீட்டுக்கு. வந்தவொடனே சில நேரங்கள் ஏதாவது ஏக்கமுக்க இருந்ததுன்னா எனக்கு சரியான கோவம் வீட்லேயும் அப்படித்தான், அம்மா அப்பா இருக்கைகளையும் அப்படித்தான். உங்கள் கல்யாணம் முடிக்க முன்னுக்கே தெரியும், ரொம்ப கோவம் வரும். எங்கள் அம்மா அப்பாவே நான் அடிக்க போவேன், அப்பா அடிக்க போவேன், செச்சாவுக்கு வருவான், கண் அப்படிலாம் திட்டுவேன். பிறகு நான் யோசிப்பேன் போய், கோவம் வரும் மட்டும்தான். சில நேரம் அதிகம் கோவம் வந்தால் ஒரு வலிப்பு மாதிரி வரும், தூக்கி வீசிடும். 4 பேர் சேர்ந்து அமர்த்தி தண்ணி போட்டு தேய்ச்சி எல்லாம் செய்வாங்க. அப்படியா? அது உண்மைன்றதை நானே இவ்வளவு நான் நம்பியிருந்தேன், ஆனா உண்மையாவும் தெரியல. சரி, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த பொண்ணு வந்து 4 வருஷம் வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சிருக்கா. 2 வருஷம் 4 வருஷம் இருந்து உங்களுக்கு காசு அனுப்பிச்சிருக்காங்களே, அதெல்லாம் என்ன பண்ணீங்க? ஒரு காசுல பையன் போயிட்டு வந்த காசுல வந்து ஒரு 2 ஏக்கர் காணி வாங்கினது. வாங்கி அதை கொஞ்சம் பத்தையெல்லாம் வெளியாக்கி சுற்றி கட்டை வெட்டி போட்டு கையெல்லாம் ஆள் வச்சு கட்டையெல்லாம் வெட்டி முள் கம்பி வாங்கி சுற்றி அடக்கி அதில் கொஞ்சம் காசு போச்சு. பிறகு இந்த காசு இங்கே வந்து என்ன செய்தோம்னா 1 ஏக்கர் காணி வந்து காடாகவே வாங்கினேன். ஏன்னா ஏதாவது செய்வோம், தோட்டமாக செய்வோம், கையும் பத்த வேலை செய்யலாதான். அப்போ வந்து காடெல்லாம் வெட்டி ஆள் வச்சு எல்லாம் வெட்டி எரித்து அந்த எரிக்கு மரங்கள் காய முன்னுக்கே பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன செய்தாங்கன்னா காடு வெட்டியிருந்தாங்க. அவங்க நெருப்பை வச்சோன்னே எங்களுக்கு பச்சை தானே படுகாடாக போச்சு. திருப்பி அதை எனக்கு கொஞ்சம் காசு இழுத்துச்சு, சின்ன வெட்டி திருப்பி கூட்டி வச்சு எரித்து
எரிச்சிட்டு எல்லாம் முடிஞ்சு அதுக்கு வேலியெல்லாம் அடைக்கிறது, கம்பி கட்டையெல்லாம் வெட்டிட்டு வந்து அடைச்சாச்சு. அடைச்சி வந்து கிணறு வெட்டணும். கிணறு வெட்டுறது அங்கே வந்து இந்த நீர் போர்ட்டெல்லாம் அங்கே கிடையாது, கிணறு தான் வெட்டி தான் பம்மு வச்சு இறைச்சி தான் தோட்டம் செய்யும். அப்போ அதை வச்சு செய்வோம்ட்டு இவங்க அப்போ வந்திருந்தாங்க. அப்போ ஒருத்தர் நிலையம் பார்த்த ஒருத்தரை கொண்டு தான் பார்த்தேன். அதை வெட்டினாங்க, கிணறு வெட்டினா ஒரு 10 அடி வெட்டிருப்பாங்க, முடியலை, கல் பார். அப்போ சொன்னேன் இது சரி வராது, இதில் வெட்டினா நல்லா இருக்கும்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ அது வெட்டினோடனே ஃபுல்லாக இழுத்து சொல்லிட்டேன். மூடிட்டு பக்கத்தில் ஒன்று வெட்டணும், அது ஒரு 12 அடி வெட்டியிருப்பாங்க, அதுலேயும் கல் தான். இது சரி வராது. மொத்தத்துல அந்த காசை சரியா பயன்படுத்தல. இப்படி காணி அப்படி வாங்கினது, மாடு போய் போச்சு. வாங்கினது சரி. எல்லாம் போச்சு. சரி, இப்போ ஒரு 14 வயசு பொண்ணு கூட இருந்தீங்க. அந்த பொண்ணு வந்து பிரசவம் ஆகி அப்புறம் குழந்தைய கொடுத்துட்டீங்க சொல்றாங்களே. ஆமா ஆமா, அது நான் வந்து இவங்க போயிருந்தாங்க அங்கே, நான் உண்மையை தான் சொல்கிறேன். போயிருந்தாங்க அங்கே போய் நாங்கள் எங்கள் அம்மாவோட சண்டை பிடிச்சிட்டு நாங்கள் போய் அங்கே இருந்ததில் இப்படி பிரச்சனை நடந்து அவங்க மாதம் வந்து அவங்க கல்யாணம் கட்ட சொல்லி அவங்க அர்ஜென்டப்படுத்தி சரி நான் கட்டிக்கிறேன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கூட நான் ஏற்றுட்டு வந்து இருக்கும்போது பிறகு வந்து என்ன செய்றாங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நான் எங்களுக்கு புள்ள வேணும், நான் பிள்ளைய படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னா நான் ஏலான்னு சொல்ல அப்படின்னு கூட்டிகிட்டு போனவங்க. ஆனால் பிள்ளைய என்ன செய்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்களா இல்லை பிள்ளைய செத்துச்சான்றதா அந்த முடியும் எனக்கு தெரியாது. சாதாரணமாக சொல்கிறீங்க. அதை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் கேட்டேன், இவங்களை காதல் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க? காதல் கொடுத்தா கிடையாது. அப்புறம் இவங்ககிட்ட வெளிநாட்டிலேருந்து வந்தோடனே யாருமே சொல்ல முனுக்கு நான் தான் முதல்ல சொன்னேன், இப்போ நடந்து போச்சு, நீ என்ன செய்தாலும் என்ன செய்ய போகிறான்னு கேட்டேன் அவங்கள்ட்ட. அதோட என்னன்னா மேடம், இவர் வந்து எனக்கு வந்தான்னு சொல்லலை. நான் அங்கேருந்து வரும்போது முழுகாம தான் வந்தேன்னா, ஆனால் வந்து என்ன உடம்பு சரியில்லாமல் தான் வந்தேன்னா, இவர் அதே சந்தேகப்படுறாரு. வந்து என்னோட குடும்பமாலாம் இருந்தது பிறகு தான் சொல்கிறாரு, நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சும்மா சாதாரணமாக சொன்னார். ஆனால் இவங்களோட அம்மா மருந்தெல்லாம் செஞ்சுட்டாங்க, நானும் சண்டை எதுவுமே பிடிக்கல. ஆனால் எனக்கு இந்த கடைசி பையன் வயிற்றுல இருக்கிறது எனக்கு தெரியலை, ஒரு 2-3 வாரமாக எனக்கு தெரியலை. ஆனால் இவர் அந்த வைப் சொன்னாங்களாம், நான் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு அந்த புள்ள அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படின்னு எப்படி இருக்கும் மேடம்? இவர் எல்லாம் தப்பும் பண்ணிட்டு எந்த புள்ளைய கேட்டாங்க. அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. ஒருக்கா கேட்டேன், அது ஏன் உங்களுக்கு அப்படி இருக்கு தெரியுமா? நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க உங்க பொண்டாட்டிக்கு, அதனாலதான் அவங்கள அப்படி சந்தேகப்படுறீங்க. 3 பிள்ளையும் அவர் இல்லன்னு ஒரு நேரம் குடும்ப வாழ்க்கைனாலே நம்பிக்கை தாங்க. அது ஆம்பளைக்கு ஒரு ரூல், பொம்பளைக்கு இன்னொன்னு கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றீங்க சந்தேகப்பட்டேன் பொண்டாட்டியன்னு. எதுக்கு கல்யாணம் பண்ணி எதுக்கு இந்த புள்ள எப்படி கஷ்டப்படுத்தினீங்க? உங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம்னா அந்த பொண்ணை வாழ்த்திக்கும் கெடுத்தாச்சு. ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு, தப்பா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்கள சந்தேகப்படுறது, அங்க போய் கக்கூஸ் கழுவி இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு வந்திருக்கா. ஆனா சொல்றாரு அங்க சவுதியில போய் எவனோட இருந்துட்டு வந்திருக்கான்னு சொல்றாரு மேடம். அப்புறம் ஊருக்கு முகாமில் இருக்கிறோம் மேடம், வெளியில எனக்கு போக முடியல. எப்படி பச்சையே அப்படியே சொல்லுவார் மேடம். நான் ரெக்கார்ட் பண்ணி வேற வச்சிருக்கேன் மேடம், நீங்களே அப்ப கேட்டு பாருங்க. அவ்வளவு சொல்றாரு. எனக்கு புரியல, ஏன் நீங்க அப்படி இருக்கிறதுனாலதான் உங்க பொண்டாட்டி மேல இவ்வளவு சந்தேகமா உங்களுக்கு? அப்புறம் சில நேரங்கள்ல நான் கூட பிடிச்சி வந்துடுறது, என்ன பேசணும்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இது உங்களுக்கே சரின்னு படுறதா? அப்படி விடியதான் மேடம் யோசிப்பேன். அது என்ன? ஓகே, நீங்க தப்புன்னு நீங்களே சொல்றீங்க. இதுக்கு என்னதான் ஒரு சொல்யூஷன்? இதுக்கு என்னதான் ஒரு முடிவு? எவ்வளவு புண்படுத்துவீங்க அந்த பொண்ணு? என்ன தப்பு பண்ணிருக்கா சொல்லுங்க? உங்களை நம்பி வந்தா, அதுதான் அவ பண்ண தப்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணனால்தான் அவன் மேல சந்தேகப்படுறீங்க. உங்களுக்கு சொல்லி குற்றம் இல்லை. ஏன்னா நம்ம எப்படி இருக்கோமோ அது மாதிரிதான் நம்ம மத்தவங்களையும் பார்ப்போம். கோவத்துல ஏதோ சொன்னீங்க, நீங்க நிஜமாவே இந்த பொண்ணு அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல அவள்கிட்ட சொல்லுங்க. எனக்கு போன மேடம் 9 மாசம் 4ஆம் தேதி எனக்கு கல்யாண நாள்னு சொல்லிட்டு சமைச்செல்லாம் சாப்பாடுலாம் வச்சோன்னா இவர் வேலைக்கு போயிட்டு வந்து மீன் குழம்பாலெல்லாம் எனக்கு அடிச்சுட்டாரு மேடம். அப்ப நான் அழுதுட்டு உட்காந்து நானும் பேச்சுத்தானே சரி பேசிட்டு போட்டோன்னு பேசாம உட்காந்துருக்கேன். குழம்பு செம்பு தண்ணி செம்பெல்லாம் தூக்கி அடிச்சுட்டாரு.
சரி கையெல்லாம் கழுவிட்டு போலான்னு தண்ணி குடம்லாம் தூக்கி அடிச்சுட்டாரு. சரின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோன்னா உண்மையா நீ ஒழுங்கா ஒரு அம்மாவுக்கு ஒரு அப்பாவுக்கு பிறந்திருந்தியேண்டா, நீ போய் அவனையாவது கூட்டிட்டு வா, போய் போலீஸ்ல சொல்லு, அவன்கிட்ட போய் சொல்லு, இவன்கிட்ட போய் அப்புறம் வேதனை தாங்க முடியாத நான் மனசால நான் செத்துட்டேன் மேடம். அவ்வளவு வேதனை தாங்க. எதுக்கு அப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு வேண்டாம்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவ தனியா இருந்துக்கட்டும். இன்னும் ஒரு வாட்டி நீங்க அவளை நோவடிக்க கூடாது, வார்த்தையால கை மேல படக்கூடாது. அதெல்லாம் என்ன அதுக்கு அது நீங்க இங்க சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அவளை கூட்டிட்டு போங்க. இல்ல மேடம், நான் இனிமேல் இவரோட சேர்ந்து வர்ற அளவுக்கு இல்ல மேடம். ஏன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சொல்லிட்டு எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுவா? ஒரு நாள் 2 நாள் இல்ல 17 வருஷம் 3 பாடு ஒரு நாளாவது நான் நிம்மதியா இருந்தது இல்ல மேடம். 14 வயசு மட்டும் எங்க அம்மா கூட சந்தோஷமா இருந்தேன், அவ்வளவுதான். இது வரைக்கும் நான் சந்தோஷம்ன்றதே எனக்கு தெரியல மேடம். இனிமேல் நான் சேர்ந்து வாழணுன்றதே முடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சொன்னா போலீஸ்காரெல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னார். எல்லா குடிக்காரங்களையும் வீட்டுல கொண்டு குடிக்க வச்சுட்டு அந்த 10 வயசு 12 வயசு புள்ள அந்த பிள்ளையும் வச்சுட்டு நானும் வச்சுக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு பணிவிட செய்யணும், அவங்க குடிச்சிட்டு பிறந்து கிடப்பாங்க. ஆனா சொல்றேன் என்ன தெரியுமா, உள்ள ஒருத்தனை விட்டுட்டு நான் வெளியே போய் சொல்லுவேன் எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த என் பொண்டாட்டி கூட தப்பா இருந்தேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் தாங்க முடியல மேடம். என்ன பேச்சுங்க? எல்லா குடிக்காரங்களையும் வீட்டுல கொண்டு குடிக்க வச்சுட்டு 10 வயசு 12 வயசு புள்ள அந்த பிள்ளையும் வச்சுட்டு நானும் வச்சுக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு பணிவிட செய்யணும், அவங்க குடிச்சிட்டு பிறந்து கிடப்பாங்க. ஆனா சொல்றேன் என்ன தெரியுமா, உள்ள ஒருத்தனை விட்டுட்டு நான் வெளியே போய் சொல்லுவேன் எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த என் பொண்டாட்டி கூட தப்பா இருந்தேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் தாங்க முடியல மேடம். என்ன பேச்சுங்க இது? இதெல்லாம் சொன்னேன்னு எனக்கு நினைவு. ஆனா எங்க அம்மாக்கு சொல்றாங்க, நான் சொன்னேன் எனக்கு சரி இவரு நல்ல போதையில படுக்கிறாரா, சரி இவருக்கு கொசுவலை எல்லாம் கட்டி விட்டு கொசுவலை எல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ பீடி நெருப்பட்டி போன் எல்லாமே தண்ணி எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு கதவை லாக் பண்ணிட்டு போய் படுத்துருவேன் மேடம். இவர் நைட்ல போதையில தடுமாறி போய் கதவை திறந்து விட்டுருவாரு, குசினி கதவை. இப்போ ஹத்தியமா திறந்து விட்டுட்டு உள்ள வந்து படுத்துட்டு கொஞ்சம் போதை தெளிய போய் சொல்றேன், ஏன் வந்தான் குசினி கதவை ஏன் திறந்து வச்ச, நீ முன் கதவை பூட்டிட்டு குசினி கதவால வந்துட்டு போனானோ, என்னை விட அவன் நல்லா அப்படின்னு கேக்குறாரு. இவர் டெய்லி இதுதான். நானும் லூசு கிடையாது. நீங்க நான் முடிவு பண்ணிட்டேன்றேன். அது பொய் சொல்லி ஒரு மனுஷன் ஆக அவமானப்படுத்தாரு. இப்ப நான் கேட்கல, நான் பெத்த 3 புள்ள அடிய நான் கேட்கல. புள்ளைய கொண்டு சத்தியம் பண்ணாங்க, சோத்த கொண்டு யாரு ஓவரா போய் சொல்றேன். இவங்க சரியா இத பாருங்க, நீங்க நம்பிக்கை இல்லாம இப்படி பேசுனீங்கன்னா நாள் பூரா இது. நான் என்ன மேடம் சொன்னேன், இப்ப நான் போட்டோ அடிச்சுட்டு பேசுனது உண்மைதான். நான் வரும்போது எனக்கு சேவை செய்ய உங்களுக்கு என்ன. ஒரே நிமிஷம், அவர் சொல்றது அவர் பேசல சொல்ல, அவர் அப்படிதான் அவர் சொல்லாரு. இந்த மாதிரி ஒரு மனுஷனோட நாள வாழ முடியுமா? எனக்கு முடியாது மேடம். 17 வருஷம் கழிச்சு நீ சொல்ற அவனால வாழ முடியாது மேடம். ஏன்டா இன்றைக்கு திருந்துருவார் நாளைக்கு திருந்துருவா அப்படியே நினைச்சு நான் மனசு ஆத்திக்கிட்டு இருக்கேன். இன்னுமா அப்படி இருக்க முடியாது? என்னால முடியலையே மேடம். எனக்கு பிள்ளை இருக்கு அப்படிதான் சொல்றாரு. என்னண்டா இப்படி பிள்ளைல கூப்பிட்டான்னா நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பிள்ளைல கூப்பிட்டு கேளுங்க மேடம். நான் இப்படிதான் போலீஸ்ல சண்டை பிடிச்சிட்டேன் மேடம். வழியா கேட்டுக்காங்க, போலீஸ்ல சண்டை பிடிச்சி நான் போய் இப்போ இந்த ஊர் நாகப்பட்டினத்துக்கு ஒரு ஊர்ல போட் கம்பெனில போய் வேலை செய்தேன் மேடம். அங்க இருந்தா போன் பண்ணி என்ன போலீஸுக்கு இப்படித்தான் போய் சொல்லி போன் பண்ணி போலீஸ் வந்து கூப்பிடல. சண்டை போட்டோன்னே இவங்க அண்ணன் வர, இவங்க அண்ணனுக்கு மரியாதை இருக்கு, வந்தா அடிப்படி வரும்ன்றக்காவே நான் அந்த மரியாதைக்கு போனேன். சரியா திருப்பி தான் வந்து பிரச்சனை கதைக்கும் போது கதைக்க வர சொல்லுங்க, சொல்றலாம் பொய்யா இருக்கு, படியா கேளுங்க. காய்ச்சோன்னே ஸ்கூல் லீவ் மேடம், காசு இருந்துச்சு, நீ என்ன செய்யணும் வீட்டுல பிள்ளைல வச்சிருந்துக்கலாமா. இப்போ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி, எனக்கு அவங்க ஃப்ரெண்டு இல்ல, சும்மா பழக்க வழக்கம், பக்கத்து வீடு. அங்க கொண்டு அனுப்பி மேடம் பார்க்க, அங்க போய் 5-6 நாளைக்கு இரு அப்படின்னு சொல்லி விட்டது. 9ஆம் ஆண்டு படிக்கிற படியும், அப்போ 8ஆம் ஆண்டு தான் மேடம் படிச்சான். என்ன செய்தாங்க இவங்க போன்ல சொல்லியிருக்காங்க ஏதோ, அவங்க கொண்டு போய் கொத்தனார் வேலைக்கு விட்டாங்க அந்த பொடியனை, என் மகனை மூத்தவனை. 150 ரூபா சம்பளம், 7 நாள் வேலை செய்துட்டு 750 ரூபா தாய் கையில காசை கொடுத்தா வாங்கி வைக்கலையான்னு கேளுங்க. எந்த வேலையுமே இவங்க தான் முடிவெடுப்பாங்க. அது 7 ஒத்த கலந்து சண்டை பிடிப்பாங்க. நான் சில என்ன எது இப்பயும் கேளுங்க, என்ன சமைக்கணும் உங்களுக்கு என்ன இஷ்டமும் செய்யுங்க. இப்ப அப்படிதான் விட்டு விட்டு கொடுத்துக்கிட்டே போறேன். நான் புடிவாதான், நான் இப்ப குடிக்கிறேன், எனக்கு இதுதான் வேணும்னு சொல்றேன். இல்ல ஆனா எல்லாமே இவரு வாய் நான் சொல்றேன் போய் மேடம், அவங்க சொல்றலாம் உண்மை, அவங்க சொல்றலாம் போய் மேடம். ஆனா இப்ப வந்து என்ன கதையில வந்து புள்ளைய நான் வேலைக்கு அனுப்புனேன்னு சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் சொல்லவே இல்லை, அதெல்லாம் பொய். ஏன்னு சொல்லுங்க, புள்ளைய நீங்க வேலைக்கு அனுப்பி காசு வாங்கலன்னா புள்ள அவன் வர முன்னுக்கு உனக்கு வேலை செய்யறான்னு தெரியாது, வேலை செய்யறான்னு தெரியாது. நீங்க தானே போன் போட்டு சொல்லிட்டீங்களே வேலைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு. நீங்க சும்மா இதானாங்க எல்லாரையும் பேசி இதன்ற மாதிரி சும்மா ஏதாவது காரணம் இல்லாத மாதிரி கேளுங்க போன் பண்ணி. ஏனண்டா நீங்க
இப்போ இவ்வளோ தூரம் வந்தாச்சு, 17 வருஷம் வாழ்ந்தாச்சு. உங்ககிட்ட ஒரே ஒரு வழி தான் இருக்கு. என்ன தெரியுமா? ஏதோ கத்திட்டு போறாரு அவர், அப்படிதான். அதை மறந்துட்டு அவர்கிட்ட ஏதாவது நல்லது இருக்கா, நம்ம 17 வருஷம் வாழ்ந்துட்டோம், அவர்கிட்ட ஏதாவது நல்லது இருக்கா பார்த்துட்டு குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போக பாரு. நீங்க உங்க வாயிலேருந்து இன்னொரு கெட்ட வார்த்தை வரவோ அவன் மேல கை படவோ செஞ்சா எத்தனை நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. புரியுறதுங்களா? நல்லபடியா நடத்திப்பீங்களா? இன்னும் உங்க பாடுமா. வேணாம் மேடம், தயவு செஞ்சு நான் உங்களோட காட்டை பிடிச்சி கேட்கிறேன் மேடம். எனக்கு வேணாம் மேடம். ஏந்திரம்மா. என்ன என் பிள்ளைகளே விடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். இவர் இப்படி ஏதான் மேடம் இங்க பாரு, நான் சொல்றேன். தயவு செஞ்சு சொல்றேன் மேடம். எனக்கு எந்த இதுவுமே கொஞ்சம் பண்ணினது கிடையாது. வந்தோட நினைப்பேன் சந்தோஷமா பார்க்கணும் வைக்கணும். ஆனா வந்த ஒரே இதே கேள்வி அங்க தான் போய் உட்காரு. மேடம். என்னால முடியல சரி, மேடம், நான் ப்ளீஸ் இந்த பாரு, இந்த பாரு, நான் சொல்றது கேளு. வேணாம் மேடம். உங்களை நான் கால சாக சொல்லுங்க மேடம். நீ அங்க போய் உட்காரு. நான் சொல்றது கேளு, நான் சொல்றது நீ அங்க போய் எனக்கு உட்காரு. எல்லாரும் மேடம். ஆனா இவரோட வாழ மட்டும் இல்லம்மா, நீ அங்க போய் உட்காரு. நான் உன்கிட்ட பேசுறேன். நீ அங்க போய் உட்காரு. போ. வேணாம் மேடம், எனக்கு வேணாம் மேடம். தயவு செஞ்சு சொல்லுங்க. சரி, நீ அங்க போய் உட்காரு. நீ அங்க போய் உட்காரு. என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு? இவ்வளவு நாள் தாங்க இல்லாத முடிவு. முடியல மேடம், தாங்கவே முடியல. எனக்கு நானும் ஒரு பண்றது மேடம். இவ்வளவு தாங்கிட்டியம்மா நீ? அதானே, எனக்கு இவ்வளவு நாள் தாங்கிட்டியே, இப்ப ஏன் இந்த முடிவு? இப்ப என்ன நடந்தது? இப்ப இவ்வளவு நாள் எடுக்காத முடிவு நீ ஏன் இன்னைக்கு எடுக்கிற? இவ்வளவு நாளும் சும்மா குடிச்சிட்டு வந்து சண்டை பிடிப்பார் மேடம். இப்பதானே அவன் கூட போ, நீ 10,000 ரூபாய் கொடுத்தா 10 பேர் கூட போவ. உனக்கு மாசத்துக்கு 10 பேர் வருவாங்க, 10,000 ரூபாய் கொடுப்பாங்க, 15,000 ரூபாய் கொடுப்பாங்க. அப்படி என்றே தூத்துறாரே மேடம். நான் அதை கேட்டுட்டு என்ன மேடம் இருக்க முடியும்? சத்தியமா சொல்றேன் மேடம், நான் எந்த தப்புமே பண்ணல. ஆனா இவர் என்ன அப்படியே சொல்லிட்டே இருந்தேன். நான் என்ன மேடம் தாங்கிட்டு இருக்கேன்? நான் பைத்தியமா மேடம்? சரி, அவங்களால முடியாது சொல்றாங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். அவங்களால உங்க கூட வாழ முடியாது சொல்றாங்க. கடைசியா தான் மேடம் வந்துச்சு. குழந்தைங்க அவங்க கூட போட்டும், அவங்க இருக்கட்டும். நீங்க அவங்கள தொந்தரவு பண்ணாம இருங்க. ஏன்னா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. நீங்க விட்டு கொடுத்துருங்க. ஒரு வாட்டி அவங்க உங்களை மன்னிச்சுட்டாங்க. அப்படியே உங்களால குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போக முடியல. அன்னைக்கு அவங்க வெளியே போயிருக்கணும். நீங்க அன்னைக்கு செஞ்சது எவ்வளவு பெரிய தவறு. அதுக்காக அவங்கள விட்டுடுங்க. நீங்க பண்ண தவறுக்கு நீங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. விட்டுடுங்க. அந்த பொண்ணை நல்லா வாழட்டும், நிம்மதியா வாழட்டும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு எப்போவாது அவன் மனசு மாறி நீங்களும் நல்லபடியா இருந்து எப்போவாது அவங்க உங்ககிட்ட திரும்பி வந்தாங்கன்னா அப்ப ஏத்துக்குங்க. இப்ப விட்டுடுங்க. அவளுக்கு மத்தது ஒன்றும் பிரச்சனையா இருக்கல, உங்களை மன்னிச்சுட்டா. ஆனா அவளோட கேரக்டரை, அவளை தப்பா பேசுறீங்கல்ல, அதை எந்த பொம்பளையும் தாங்கிக்க மாட்டான். நான் எத்தனை வாட்டி சாகவே போனேன். என்ற பிள்ளைகளுக்கு அடுத்த சாகாவே இனிமே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க வாழட்டும், குழந்தைங்களோட வாழட்டும். எப்போவாது ஒரு வாட்டி அவங்க மனசு மாறி உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா அது உங்களுக்கு விடுவு காலம், அவங்களுக்கு இல்லை. அவங்க நல்லா தான் இருப்பாங்க. கேளுங்க மேடம், அந்த பிள்ளைகள் 3 பேருக்கு தான் அந்த ஒரு தடவைட்டையும் கேளுங்க. சரி, அவங்க சொல்லியாச்சே, முடிஞ்சு போச்சு. நீ உன் குழந்தைங்களை கூட்டிட்டு நல்லபடியா இரு, சந்தோஷமா இரு. அவர் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாரு. புரியுறதா? சந்தோஷமா இரு, நல்லபடியா இரு. குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கோ. பச்சை குழந்தைங்களை வேலைக்கு அனுப்புறேன். பாருங்க, இங்க வந்து உட்கார்ந்து பேசியிருக்கீங்க, ரெக்கார்டு இருக்கு. அத்தனை மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. தப்பு எதுவும் நடக்க கூடாது. இல்ல மேடம், சத்தியமா பண்ண மாட்டேன். அது நான் இந்த வாழ்க்கை எப்படி வீணா போயிருச்சு, நான் இப்படி ஒரு குடிக்காரனை கட்டி இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நான் ஃபாதர்ட்ட கூட அழுதேன் மேடம். இந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது, இந்த பிள்ளை நல்லா இருக்கணும். சரி, குழந்தைங்களை நல்லபடியா படிக்கவே, நல்லபடியா வேலைக்கு போய் நல்ல வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு போ. எப்பவாவது ஒரு வாட்டி உனக்கு தோணுச்சுன்னா நம்ம புருஷங்களோட நம்ம போய் வாழலாம், அவரை மன்னிச்சிடலாம். அதே மாதிரி நீங்களும் இல்ல இனிமே நல்லபடியா நான் நடந்துப்பேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அப்படி ஒரு நாள் வந்ததுன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடுங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணோம் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போக கூடாதுன்னு. ஆனா அந்த பொண்ணு ஒரு முடிவுக்கு வந்துட்டா. ஏன் அந்த முடிவு எடுத்தா? 17 வருஷமா எடுக்காத முடிவை இப்ப ஏன் எடுக்கிறா? அவங்க கணவர் வந்து எவ்வளவோ புண்படுத்தி இருக்காரு, அடிச்சிருக்காரு, தப்பு, பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அப்போ எல்லாம் மன்னிச்சுட்டு அவரோட வாழ்ந்தா, முயற்சி பண்ணா குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போனோன்னு. ஆனா இப்போ அவ கேரக்டரையே, அவ குணத்தையே அவர் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாரு. தப்பே பண்ணாத அந்த பொண்ணுக்கு அதை தாங்கிக்க முடியல. அவளை வந்து அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தள்ளி விட்டுட்டாரு. இதுக்கு மேல என்னால அவமானப்பட முடியாது, நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன மறுபடியும் தப்பான வார்த்தைகள் பேசி நோவு அடிச்சிட்டு இருக்காரு சொல்றா.
அவ முடிவில் நம்மளால குறுக்கே வர முடியலை. அவ சொல்லறதுல ஒரு நிஜம் இருக்கு, ஒரு வேதனை இருக்கு. ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் போய் அந்த பொண்ணோட முடிவு மாறலாம், மறுபடியும் புருஷனோட சேரலாம். அப்படி அவங்க சேர்ந்து நல்லபடியா வாழ்க்கையை கொண்டு போனாங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு உண்மை சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம். சொல்வதெல்லாம்